வெல்கம் டு பிரபு மேத்ஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி. ஸோ இது ரெண்டோட அட்மிஷன் ப்ராசஸை இந்த வீடியோவில் ஃபுல்ஃபில்லாக பார்க்க போகிறோம். இதில் நம்ம பேச போகிறது அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, சரியா? இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் 7.5% எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஜென்ரல் கேட்டகரியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள், ஸோ இவங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குங்கிறத ஃபுல்லாக பேச போகிறோம். தென் டிப்ளமோ அக்ரிகல்ச்சுரல், சரியா? டிப்ளமா அக்ரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜ். இதை தாண்டி தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் அவங்க எவ்வளோ சீட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பேச போகிறோம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏயு இண்டிவிஜுவலாக ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அவங்க இண்டிவிஜுவலாக கவுன்சிலிங்கை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா அவங்க தனியாக இண்டிவிஜுவலாக அவங்க கவுன்சிலிங்கை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர்லேருந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியும் ப்ளஸ் ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி 2 பேரும் சேர்ந்து தான் கவுன்சிலிங்கை ஒரே இடத்துல கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் வச்சு 2க்குமான கவுன்சிலிங்கை வந்து முடிஞ்சிருது, சரிங்களா? அட்மிஷன் ப்ராசஸும் முடிஞ்சிருது. 2மே ஆன்லைனில் தான். கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏயும் சரி ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியும் சரி நமக்கு ஆன்லைனில் தான் கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுவாங்க. சீட் அலாட்மெண்ட் சிவி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நடக்குது. ஓகேவா? ஓகே சார், ஃபஸ்ட்டில் நம்ம பேச போகிறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, அக்ரிக்கு எவ்வளோ இருக்குது, ஹார்டிக்கு எவ்வளோ இருக்குது, செரிகல்ச்சர் எவ்வளோ இருக்குது, அதில் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் எவ்வளோ இருக்குது, டிப்ளமோக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குங்கிறத பேசிடலாம். ஓகேவா? இது லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். டிஎன்ஏயு ப்ளஸ் டிஎன்ஜேஎஃப்யூ 2 பேரும் சேர்ந்து நமக்கு ரிலீஸ் பண்ணதான், சரிங்களா? ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் 14 யூஜி கோர்சஸும் 3 டிப்ளமோ கோர்சஸும் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, சரியா? இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் ஃபார் 6 யூஜி ப்ரோக்ராம்ஸ் அண்டு 3 பி ஒகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் வில் பி டன் பை டிஎன்ஜேஎஃப்யூ, சரிங்களா? தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி நமக்கு ஆஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா 6 யூஜி ப்ரோக்ராம்ஸ், அதே மாதிரி 3 பி ஒகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுலேயே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதில் நம்பர் ஆஃப் சீட்ஸை வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்துங்க, அட்மிஷன் வில் ஆல்சோ பி டன் பை எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜ்லேயும் ஒரு சீட்டு. அப்போ நம்மக்கிட்ட ஓவராலாக 18 கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. ஸோ பிஎஸ்சி அக்ரியை பொறுத்த வரைக்கும் 18 கவர்மெண்ட் காலேஜ்லேயும் 18 சீட்ஸ் இருக்குது எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு. ஓகேவா? இதை தாண்டி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளை பொறுத்த வரைக்கும் 5% சீட்ஸ் இருக்குது ஓவராலாக இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில். அப்படி பார்த்தா 125 சீட்டு வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு போயிடும். எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவில் ஒரு சீட்டு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. அப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா டோட்டலாக 18 சீட்ஸ் வந்து நமக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாக்கு போயிடும். இதை தாண்டி 7.5 ரொம்ப முக்கியமாக எல்லாருமே கேட்குற 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக இருக்கிற சீட்ஸ்லேருந்து 463 சீட்டு வந்து இந்த 7.5% நமக்கு ஒதுக்கிடுவாங்க த்ரூ கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாக்கு. இதை தாண்டி ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5% சீட்ஸாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸை மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, சார் எங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ், எங்களுக்கு அலாட்மெண்ட் எப்போ சார் வரும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கும் ஜென்ரலோட தான் சேர்த்து கவுன்சிலிங் நடக்கும், அலாட்மெண்ட்டும் ஜென்ரலோட தான் சேர்ந்து வரும். ஸோ ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓவராலாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் 5% சீட்ஸ் இருக்குது. ஓவராலாக 246 சீட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை தாண்டி ஐகேருக்காக 20% சீட்ஸ் போயிடும். அந்தமான் நிக்கோபார் ரிசர்வேஷனுக்காக உங்களுக்கு அக்ரியில் 8, ஹார்டியில் 5, ஓவரால் 30 நம்பர்ஸ் போயிடும். ஸ்டடி இன் இந்தியா, சரி, அதில் ஒரு 32 சீட்ஸ் போயிடும். ஜேஎன்கே பொறுத்த வரைக்கும் 2 நம்பர்ஸ் இதெல்லாம் போயிடும். ஓகேவா? ஸோ ஓவராலாக நமக்கு சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் 1335 சீட்டு. ஓகேவா? இதை தாண்டி பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஹார்டிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் 397 சீட்டு த்ரூ கவர்மெண்ட் காலேஜில். பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியத்தில் ஒரு 50 சீட்டு, பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஹார்டிகல்ச்சர் தமிழ் மீடியத்தில் ஒரு 50 சீட்டு. இதே மாதிரி பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கில் 179 சீட்டும், பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஃபாரஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 79 சீட்டும், பிஎஸ்சி ஹார்ன்ஸ் செரிகல்ச்சரில் 42, பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயடைஸில் 67, பிடெக் பயோடெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா 78 சீட்டும், பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் 56 சீட்டும், பிடெக்கில் ஃபுட் டெக்னாலஜியில் 86 சீட்டும், பிடெக்கில் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா 76 சீட்ஸும், பிடெக்கில் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் ஒரு 30 சீட்ஸ் கண்டிப்பாக இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிடெக்கில் அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதில் ஒரு 30 சீட்ஸ். ஓகேவா? ஸோ இதை தாண்டி நமக்கு
ப்ரைவேட் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நம்மகிட்ட இருக்கிற அஃபிலியேட்டட் ப்ரைவேட் காலேஜில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் 2670 சீட் இருக்குது. நான் முதல்ல சொன்னதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜில், இப்போ சொல்கிறது ப்ரைவேட் காலேஜில். ஸோ அஃபிலியேட்டட் காலேஜில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் 2670 சீட் இருக்குது. பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் 136 சீட் இருக்குது. ஓகே சார், டிப்ளமோ கோர்சஸ் நமக்கு என்னென்ன சார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் குமுளூரில் இருக்கிற காலேஜ், அதில் 250 சீட் இருக்குது. ஓகேவா? இதை தாண்டி டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியத்தில் வம்பனில் இருக்கிற காலேஜ் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் அதில் ஒரு 80 சீட் இருக்குது. டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் பார்த்திங்கன்னா ஒரு 80 சீட் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் காலேஜில் நம்மக்கிட்ட இருக்கிறது டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் திருச்சியில் குமுளூரில் 250, தமிழ் மீடியம் டிப்ளமோ அக்ரியில் 80 சீட்டு, டிப்ளமோ ஹார்டியில் ஒரு 80 சீட்டு. இது கவர்மெண்ட் காலேஜில். ஓகே சார், இதை தாண்டி எக்ஸ்ட்ரா டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 40 சீட் இருக்குது. ஓகேவா? இவ்வளோ தான் நம்மக்கிட்ட இருக்கிறது கவர்மெண்ட் காலேஜில். சார் ப்ரைவேட் காலேஜில் நமக்கு எவ்வளோ சார் சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க. ப்ரைவேட் காலேஜில் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் 520 சீட் இருக்குது. டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் 170 சீட் இருக்குது. இதை தாண்டி டிப்ளமோ கோர்சஸில் நமக்கு ஆஃபர் பண்ணுறது டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர். ஓகேவா? தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் மாதவரத்தில் இருக்கிறது, அதில் ஒரு 50 சீட்டும், டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் தலியில் இருக்கிறது அதில் ஒரு 50 சீட்டும், டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் திண்டுக்கல்லில் அதில் ஒரு 50 சீட்டும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் நமக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி ஓவராலாக ப்ரொவைட் பண்ணுற சீட்ஸை நான் ரிசர்வேஷனை வச்சே உங்களுக்கு ஃபாலோ பண்ணி சொல்லிட்டேன். இதை தாண்டி டிஎன்ஜேஎஃப்யூ தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, அதை தான் சிம்பிளி நம்ம டிஎன்ஜேஎஃப்யூன்னு சொல்கிறோம். அவங்க நமக்கு ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் என்னென்ன, அதோட சீட்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க ஒதுக்கி இருக்கிற இந்த ரிசர்வேஷனில் எவ்வளோ சீட்ஸுங்கிறத பார்த்துடலாம். எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும் 3 ஒன்லி ஃபார் பிஎஃப்எஸ்சி. சரியா? பிஎஃப்எஸ்சி மீன்ஸ் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒன்லி 3 சீட்ஸ் தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு ஓவராலாக இருக்கிற சீட்ஸில் 5% ஒதுக்குனீங்க. ஸோ அதில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு சீட்டு, ஸ்டூடெண்ட் ஸ்டடி இன் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு அதுக்கான சீட்ஸும் நான் ஓவராலாக பின்னாடி சொல்கிறேன். தென் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5% சீட்ஸ் நமக்கு ஒதுக்குறாங்க. இதை தாண்டி அந்தமான் நிக்கோபர் அந்த ரிசர்வேஷனில் வந்துடும். ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் வந்து அதில் ஒரு 24 நம்பர்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு ஃபாலோ பண்ணுற சீட்ஸு. ஓவராலாக இந்த டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி நமக்கு ஆஃபர் பண்ணுற பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 காலேஜில் தான் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று தூத்துக்குடி காலேஜில் 40 சீட்டு, பொன்னேரியில் இருக்கிற காலேஜில் 40 சீட்டு, தலைஞாயிறில் இருக்கிற காலேஜில் 40 சீட்டு. இதை தாண்டி பிடெக்கில் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா பிடெக்கில் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் ஒரு 30 சீட்டு, அதே மாதிரி பிடெக்கில் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா காலேஜ் ஆஃப் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் நாகப்பட்டினத்தில் இருக்க காலேஜில் மட்டும் 30-20 சீட்டு வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிடெக்கில் பயோடெக்னாலஜி இது பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் பயோடெக்னாலஜி அதில் மட்டும்தான் நமக்கு ஒரு 40 சீட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை தாண்டி பிடெக்கில் ஃபுட் டெக்னாலஜி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சென்னையில் இருக்க காலேஜில் ஒரு 40 சீட்டும், பிபிஏயில் ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா அதுவும் சென்னையில் இருக்க காலேஜில் ஒரு 20 சீட்டும், பி ஒகேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி அது பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க காலேஜில் ஒரு 25 சீட்ஸும், பி ஒகேஷ்னலில் இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சரில் பார்த்திங்கன்னா நமக்கு முட்டுக்காடு சென்னையில் இருக்க காலேஜில் மட்டும் ஒரு 30 சீட்ஸும், பி ஒகேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபிஷரிஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ராமநாதபுரத்தில் இருக்க காலேஜில் அதில் ஒரு 20 சீட்டும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா த்ரூ கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் காலேஜில் டிஎன்ஏயு டிஎன்ஜேஎஃப்யூ 2 பேரும் ஒன்றா கண்டக்ட் பண்ணுற இந்த அட்மிஷன் ப்ராசஸில் அவங்க நமக்காக ஒதுக்கி இருக்கிற சீட்ஸோட ஃபுல்ஃபில் டேட்டாவை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்த்துருக்க எல்லாருமே வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வைங்க. இது ஒரு எஜுகேஷனல் சேனல். டிஎன்ஜேஎஃப்யூ அதே மாதிரி டிஎன்ஏயு இதை சார்ந்து இன்ஜினியரிங் எல்லா படிப்பு சம்மந்தமான எல்லா அப்டேட்டையும் நம்ம சேனல் உங்களுக்கு அப் டு கவுன்சிலிங் சீட் அலாட்மெண்ட் வரைக்கும் கொடுத்துட்டே இருப்போம். இது சம்மந்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ஒன்லி நம்மளுடைய டிஸ்கஷன் ப்ராசஸ்க்காக மட்டும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.